This song is from Isaiah chapter 12, verse 2 and 3. ஹாய், எப்படி இருக்கீங்க? இந்த ஜூயிஷ் சாங்ஸ்ல ரொம்ப பிடிச்சமான விஷயம்னாக்கா வசனங்கள், அந்த ஜூயிஷ் லிரிக்ஸ் எல்லாம் டோட்டலி இட் இஸ் டேக்கன் ஒன்லி ஃப்ரம் தி பிப்ளிக்கல் வேர்ட்ஸ். மற்றபடி நம்ம இப்போ ஊர்ல எல்லாம் பாட்டு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது தூங்க போறேன், காலை எழுந்து மட்டும் தெரியாது, 50-60 வயசு மேலே அப்புறம் தாய் அன்பு, அப்புறம் என்னுடைய கடனெல்லாம் தீர்க்கணும், என்னுடைய நோயெல்லாம் தீர்க்கணும், என்னோட வேலை தீர்க்கணும், விசா வேணும், இந்த மாதிரிலாம் பாட்டெல்லாம் எழுத மாட்டாங்க. அதனால தான் யூத பாடல்கள் சில சமயத்தில் எப்பயுமே வெறும் வசனங்கள் வைத்தல் பாடல்கள் இருப்பார்கள், உயிருள்ள பாடல்கள். இனிமே போட்டோம். இன்றைக்கு நாம் இந்த ஒய் ஜூயிஷ், ஏன் இந்த யூத மக்கள் என்று பார்க்கின்ற பொழுது, பிகாஸ் தேர் காடிஷ், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ள பிள்ளைகள், தேவனுடைய ஜனம், தேவனுடைய சொந்த ஜனம் ஒன்று. இரண்டாவது, இவர்கள் ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் சொன்னபடி காட்டொலிவ மரக்கிளைகள், நாம் இந்த நல்ல ஒலிவ மரக்கிளைகளோடு நாம் மரத்தோடு கூட நாம் ஒட்டப்பட்டிருக்கின்றோம். So we cannot boast against the cut down branches of the native tree. And if God can bring us and reattach or attach us to the main olive tree or main tree, but how sure he is to reattach the detached native tree branches of the main tree. So நம்மையே அவர்கள் ஆண்டவர் இந்த மரத்தோடு ஒட்ட வைத்திருப்பார் என்று சொன்னால், சொந்த மரக்கிளைகளை ஏன் அவர் திரும்பவும் எடுத்து ஒட்ட வைக்க மாட்டார்? ஆக நாம் இன்றைக்கு போஸ்ட் இதை பெருமை பாராட்டி நாம் அந்த யூத மதத்தை நாம் தனியாக தள்ளிவிட முடியாது. நம்முடைய கடமையே என்னென்று சொன்னால், இந்த யூதர்களை திசை திருப்பதற்காகத்தான் நமக்கு ஒரு சான்ஸை கொடுத்தாரு. இதுவரைக்கும் நம்ம அந்த காரியத்தை செய்யவும் இல்லை, அதை படித்துக் கொள்ளவில்லை, முழுமையாக நம்ம வேதத்தை தெரிந்து கொள்ளவும் இல்லை. எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இன்னும் ஒண்ணுமே தெரியலைங்க. நம்ம அந்த பாஷையும் புரியல, அந்த பாஷையில ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியல, அதை சொல்லி தரதுக்கு யாருமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். கடைசி காலகட்டத்தில் வேத புத்தகத்தில் சொன்ன விதமாக, த லாஸ்ட் வில் பி த ஃபர்ஸ்ட். பிந்தினவன் முந்தினவனாவான். இந்த பிந்தினவன், who is the last and who will be the last? The last is the messianic Jews who is going to proclaiming the gospel will be the last and he will be the first. இந்த கடைசி காலகட்டங்களில் வேத புத்தகத்தில் சொன்ன விதமாக, இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூத மக்களுடைய காஸ்பல், ரட்சிப்புடைய அந்த சுவிசேஷம் மாத்திரம்தான் இந்த உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும். அவர்கள் தான் மீண்டுமாக முதலில் வந்திருப்பார்கள். This is written, this is the complete true fact, and whether you believe it or not, this is what it is. இந்த யூத மக்களை பத்தி கொஞ்சம் நம்ம படிக்காதீங்க.
யூத மக்கள் மேல் ஆண்டவர் எவ்வளவுக்கு எவ்வளவு கரிசனம் வைத்திருந்தாரோ அவர்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்களை பலவிதமான ஆபத்துகளில் அவர்கள் விட்டிருக்கின்றார். ஏறக்குறைய இந்த யூத மக்களை போல கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை சொன்னாங்க. யூத மக்களை அதிகமாக கொலை செய்தவர்கள், அதிகமாக இவர்களை மரணத்துக்கு உள்ளாக்கினவர்கள் யார் சொன்னால் கிறிஸ்தவர்கள் மாத்திரமே. கிறிஸ்தவ ராஜ்யத்தில் உள்ள ஆட்கள் மாத்திரமே யகூதர்களை அதிகமாக கொண்டு குவித்தார்கள். பல நாடுகளிலே பலவிதமான பிரச்சனைகள் இந்த குரூசேட்ஸ் நடக்கும் போதெல்லாம் எக்கச்சக்கமான யூத மக்களை அவர்கள் கொன்று குவித்தார்கள். இதற்கு ஒரு ஆதாரமா ஒன்று சொல்ல பாருங்க. இவ்வளவு நடக்குது. ஐசிஸ் இவ்வளவு கொன்று குவித்து கொண்டிருக்கின்றான் யாரை? இந்த கிறிஸ்தவ மக்களை. பட் இஸ்ரேல் ஏதாவது ஒரு வெளியிடுறாங்களா? ஏதாவது நெகட்டிவிட்டி ஆர் எனி அப்போசிஷன் வெளியிடுறாங்களா? நோ, பிகாஸ் they that much been hurt. They have hurt that much with the Christians actions. அவங்க அவ்வளவு அதிகமாக அவர்கள் மனதுக்குள்ளாக உளைச்சலாக இருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் அவர்களை நெருங்கவும் முடியாது. கிறிஸ்தவர்கள் யகூதர்களை. காரணம், கிறிஸ்தவர்களுக்கு அவரிடத்தை சொல்லுவதற்கு எதுவுமே தெரியாது. அவர்களுக்கு மேசியை சொல்றதுக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க மேசியை பத்தி. இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்க. ஏன்னா அவங்க ஒன்றுமே படிக்கல. அதை அழகாக இந்த பிசாசான அவர்களை மாற்றி வைத்திருந்தாங்க. சோ இந்த யகூத மக்கள் ஏறக்குறைய 109 ராஜ்யங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஒரு ஜாதி ஒரு 109 நாட்டில இருந்து அடிச்சு துரத்தி வெளியேற்றிருக்காங்க. எங்க போவான் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டங்கள், இவங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்லங்க. ஆனாலும் கூட 1947 வருஷம் அவர்கள் மீண்டுமாக இஸ்ரவேல் ராஜ்யத்திற்குள்ளாக வருகின்ற பொழுது அந்த தொலைந்து போன அந்த எபிரேய பாஷை மீண்டுமாக உயிர்ப்பித்தது. அப்படி உயிர்ப்பித்த பாஷை அது பெரிய மிரக்கலுங்க. ஒரு 10 வருஷம் வெளியே இருந்தாலே இன்னைக்கு தமிழ் பேச மாட்டேங்கிறான், மலையாளம் பேச மாட்டேன், ஹிந்தி பேச மாட்டேங்கிறான். இவங்க 2000 வருஷம் வெளியே சுத்தி திரிந்தவர்கள். எப்படித்தான் அந்த மொழியை அவர்கள் பாதுகாத்தார்களோ, எப்படித்தான் அந்த வார்த்தைகள் அவர்கள் பாதுகாத்தார்களோ தெரியாது. ஆனால் 1947 வருஷம் இஸ்ரேலுக்குள்ளாக நுழைந்த பொழுது மீண்டும் அந்த மொழிக்கு ஒரு உயிர் வந்தது. மீண்டும் அது ரீபர்த். இட்ஸ் டேக்கன் அகெயின் ரீபர்த் on that one. It was a great miracle of birth of the Hebrew language itself inside the country of Israel. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 109 நாடுல வந்து எல்லா நாடும் வந்துச்சு. லண்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டலி, ஸ்பெயின். ஒரு கொலம்பஸ் இங்க 1492 வருஷம் இங்க அமெரிக்கா கண்டுபிடிக்கிறாருன்னா அதே சமயத்துல ஸ்பெயின்ல இருந்து ஒரு ஷிப் லோடு ஃபுல்லா ஜூயிஷ் வந்து இங்க வெளியே வந்தாங்க. கிளம்பி எந்த ஊருக்கு போறது தெரியாது, எங்க போறது தெரியாது. they were just boarded on a ship and they were let it in the Pacific Ocean and they reached over here in USA. அவர்கள் இப்படி பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து பலவித தடவை அவர்கள் பல ராஜ்யங்களுக்குள்ளாக திருப்பி கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் சொல்லப்பாங்களேன், ஏமன்ல இருந்து அவங்க ஒரு காலம் ஏற்கனவே 40,000 யகூத மக்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் ஏமன்ல இருந்து திரும்பவும் இஸ்ரேலுக்கு போகின்ற பொழுது என்ன நடந்துச்சுனாக்கா, எப்பயுமே எண்ணிக்கை எண்ணுவாங்க. பிஃபோர் போர்டிங் ஃப்ரம் ஏமன் அண்ட் ஆஃப்டர் லேண்டிங் இன் இஸ்ரேல் they usually used to count how many people came in, how many people were entered, how many people living in the campus. அப்படி பார்க்கும்போது அவங்க கணக்கெடுத்து பார்க்கும்போது அவங்க கணக்குல 10 ஆட்கள் அதிகமா வந்தாங்களாம். அங்க வந்த பிறகு எப்படி 10 ஆட்கள் குறைவாக நம்ம லோட் பண்ணோம், எப்படி 10 ஆட்கள் எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்தாங்க பார்த்தாக்கா there were pregnant ladies were there in the group. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி இதை அழகாக சொல்லியிருக்கின்றார் அவருடைய தீர்க்க தரிசன புத்தகத்துல. என்னன்னாக்கா, உன்னை எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா திசைகளிலும் திரும்ப கொண்டு வருவேன், வயதானவர்கள், கன்னிகைகள், கர்ப்ப ஸ்திரீகள் என்று சொல்லி குறிப்பிட்டு அந்த இடத்துல அவர்கள் எழுதி கொண்டு வந்திருக்கிறார். ஆக இயேசு தேவன், யெகோவா தேவன் அவர்களை இதுவரைக்கும் கைவிடவும் இல்லை, இதுவரைக்கும் கைவிட போவதும் இல்லை, இனியும் கைவிட போவதும் இல்லை. அவர் எல்லா தேசங்களிலிருந்தும் அழைத்துக் கொண்டு வருவார். அப்படி அழைத்துக் கொண்டு வருகின்ற பொழுது இயேசுவின் வருகை நிச்சயமாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, லாஜிக்கலா பேசலாம். எப்படின்னா, how the logic is, ஒரு தகப்பன் வெளியூர் போயிட்டு திரும்பி வந்தார்னா தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய வீட்டில் இருப்பாருன்னு பார்ப்பார். குவைட் நேச்சுரல். சோ 2ஆம் வருகைக்கு இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் இந்த இடத்துல வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். அப்படி எல்லோரும் என்று எதிர்பார்க்கிற பொழுது இன்னும் ஒரே ஒரு ராஜ்யத்திலிருந்து யூத மக்கள் மாத்திரம்தான் இஸ்ரேலுக்குள்ளாக திரும்ப போக முடியாதபடி அந்த இடத்துல இருக்கின்றார்கள். அது எந்த இடம்னாக்கா அமெரிக்கா மாத்திரம்தான். ஏன் இவங்க போற திரும்பினாக்கா, அமெரிக்கா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகுது. மற்ற ராஜ்யங்களை விட, இஸ்ரேலை விட ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சிருக்கிறான். எகிப்திலே இருந்த மக்களை அந்த இடத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக அவன் என்ன பண்ணாங்க, வெளியேற்றுவதற்காக அவர்கள் கொடுத்த தொல்லைகளினாலே அவர்கள் ஆண்டவர் நோக்கி முறையிட்ட போது அவர்களுக்கு அங்கிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது.
ஆனா இதை புரிந்து கொண்ட இப்ப பிசாசு என்ன பண்ணிட்டான், இப்ப இவங்க திருப்பி அங்க போனாக்கா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு சீக்கிரமா வந்துருவார் நினைச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை நல்ல சௌபாக்கியங்களை கொடுத்து சௌகரியங்களை கொடுத்து இந்த இன்பத்திலே திளைக்கும்படி இங்கேயே வச்சிருக்கான். இங்க ஒரு 35% யங்ஸ்டர்ஸ் ஆஃப் ஜூயிஷ் பீப்புள் வந்து they don't even believe in God. அந்த மாதிரி ஆயிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை பிசாசு உருவாக்கி வச்சிருக்கான். இங்கிருந்து ஜூயிஷ் பீப்புள் கிளம்பி இஸ்ரேல் போனாதான் நிச்சயமா அங்க வந்து அவங்களுக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவின் வருகை நிச்சயமாக வெகு விரைவில் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதற்கான காரியங்கள் இப்படி நடைபெற்று வருகிறது. எப்படின்னாக்கா, எப்படி இங்கேருந்து போவான் ஜூயிஷ்னாக்கா, ஒவ்வொரு ராஜ்யத்திலிருந்தும் அவர்கள் வெளியே போன போது அந்த ராஜ்யத்தில் பொருளாதாரம் சீரழிந்தது. 109 ராஜ்யங்களிலும் அவர்கள் வெளியேற்றப்பட்ட பொழுது பொருளாதாரம் சீரழிந்தது. இப்போ அமெரிக்காவோட பொருளாதாரம் டோட்டலா கொலாப்ஸ் ஆகுது. எக்கானமி ஆஃப் அமெரிக்கா இஸ் டோட்டலி கொலாப்ஸ் ரைட் நவ. தேர் இன் டெப்ட் ஆஃப் $21 trillion still. They don't know how to figure it. They don't know how to do it. They don't know how to make it up. சும்மா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க தவிர it looks like everything is flourishing but it is not. So basically what they're going to do, this economy is in down. இந்த பொருளாதாரம் இப்ப குறைய தொடங்குது. இது தொடக்கங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இது எழுந்திருக்க முடியாதபடிக்கு ஒரு பெரிய சீரழிவு வரும். ஆட்டோமேட்டிக்கா ஜூயிஷ் யூத மக்கள் ஒருத்தரும் அங்க கிளம்பி போவாங்க. ஆனா நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் நம்ம இந்த குடும்பங்களோடு கூட இணைந்து நாம் தேவனுடைய ஊழியத்தில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருந்தார். இவளை எல்லாவற்றையும் பிசாசான இந்த டினாமினேஷன்ஸ் மூலமாகவும் இந்த இண்டிவிஜுவல் பாஸ்டர்ஸ், இண்டிவிஜுவல் மிஷனரிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் மறைத்துட்டு அவங்களுடைய சொந்த சுய வாழ்க்கையில ஈடுபட்டு அவங்களுடைய சொந்த காரியங்களிலே அவங்க சொந்த வளர்ச்சியிலே அவர்கள் முயற்சித்ததுனால அவர்கள் நோக்கமா இருந்ததுனால அவர்களால் வந்து இந்த விதமான டீச்சர் செய்ய முடியலைங்க. இன்னைக்கு எல்லாமே தயங்கி நிற்கிறோம், தவித்து நிற்கிறோம். We are just left out there. It is a high time and it is about time to join back. Last will be the first. Pindinavan mundinanavan. The last gospel from this world, from this earth will be from the Messianic Jews. Now the Messianic Jews are people that are sprung up all over the world. உலகமும் மிகவும் பரவி வருகின்ற ஒரு குரூப் எதுனாக்கா Messianic Jews. The last gospel is started. Last gospel is preaching. I would encourage you, better join this one, join back and enjoy the Christianity, enjoy the Christian life through this Messianic people. And I would encourage that one teaching. So absolutely imagine you'll be more bound with Jesus and more bound with the life that the way that we are supposed to live. So அடுத்த வாரம் இன்னொரு விஷயம் சந்திக்கலாம். அதுவரை take care, bye.